ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் ஒரு ஃபேப்ரிக் ஸ்டிக்கர் வாங்கினேன். அதை எப்படி வச்சு துணியில் வச்சு அயன் போடலான்னு வாங்க பார்க்கலாம். இந்த ஸ்டிக்கர் தான் வாங்கினேன். இதுதான் நம்ம துணியில் ஒட்ட வைக்க போகிறோம். துணியை சுருக்கமே இல்லாமல் நல்லா நம்ம அயன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டிக்கர் இந்த சைடு இருக்கு இல்லையா, இந்த பின்னாடி சைடு ஸ்டிக்கரை நம்ம துணியில் இப்படி வச்சிடணும். இப்படி நம்மளுக்கு எவ்வளோ கரெக்டாக நடு பக்கமாக வச்சுட்டு ஓகே, நம்ம ஃபேப்ரிக் ஸ்டிக்கரை கரெக்டாக வச்சுட்டோம். இப்போ நம்ம அயன் சூடு ஆகிட்டு ஹீட் ஆகிட்ட பிறகு நம்ம இப்படி வச்சு எடுக்க வேண்டியதான். தேய்க்கக்கூடாது. இப்படி வச்சு எடுக்கணும். இப்படி வச்சு தான் நம்ம எடுக்கணும். இப்படி நல்லா நம்ம வச்சு அது ஃபேப்ரிக்கில் ஸ்டிக்கர் ஃபேப்ரிக்கில் ஒட்டுற வரைக்கும் நல்லா நம்ம இப்படி வச்சு எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அயன் பண்ணிட்டோம். இப்போ இது ரொம்ப ஹீட்டாக இருக்கும். இப்போ இது கூலாகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை பிரிக்க வேண்டியதான். ஓகே, இது நம்மளுக்கு கொஞ்சம் கூலாக இருக்குது. இப்போ நம்ம இதை இந்த தாள் இருக்குது இல்லையா, இதை நம்ம மெதுவாக பிரிக்கணும். சில சமயத்தில் நம்ம அயன் பண்ணது ஒட்டாமல் இருக்கும். அதனால் நம்ம மெதுவாக பிரிக்கணும். ஒட்டலைன்னா ஒரு வேளை நம்ம திருப்பியும் அயன் போடணும். மெதுவாக பிரிக்கணும். இந்த தாளில் இருந்தது இந்த ஃபேப்ரிக்கில் ஒட்டிக்கிச்சு. இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா திருப்பி இந்த தாளை அப்படி வச்சு இன்னொரு வாட்டி நம்ம நல்லா அயன் பண்ணி எடுத்துக்கணும். இப்படி நல்லா நம்ம அயன் பண்ணிக்கணும். இந்த தாள் மேலே வச்சு அயன் பண்ணிட்டோன்னே எடுத்தோடனே பார்த்திங்கன்னா நல்லா ஒட்டிக்கிச்சு. இது நம்ம ஸ்டிக்கர் மாதிரியே தெரியல, ஃபேப்ரிக்லேயே பிரிண்ட் பண்ண மாதிரி அழகாக பார்த்திங்கன்னா ஒட்டிக்கிச்சு. இது பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த ஃபேப்ரிக் ஸ்டிக்கர் ஃபேப்ரிக்கில் ஒட்டிக்கிச்சின்னு. இப்போ நீங்கள் இப்படி பிச்சு பார்த்தாலும் வராது. நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிச்சு. இதை நீங்கள் கசக்கினாலும் பாருங்கள், அது ஃபேப்ரிக் ஸ்டிக்கர் வெளியே வராது. நீங்கள் பிச்சு கூட பார்க்கலாம். பிச்சு பார்த்தாலும் நீங்கள் பார்த்திங்கன்னா வராது. நீங்கள் சுரண்டி கூட பார்த்தாலும் அது பார்த்திங்கன்னா நல்லா ஒட்டிக்கிச்சு, ஒன்றும் வராது. இந்த ஸ்டிக்கர் இவ்வளோ அழகாக ஃபேப்ரிக்கில் ஒட்டிடுச்சுன்னு இந்த ஸ்டிக்கர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால தான் வாங்கினேன். இந்த முகம் நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனே கொடுக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மேலே உள்ள முகம் கன்னத்தை கை பிடிச்சிருக்கு. கீழே உள்ள முகம் பார்த்திங்கன்னா விழுவுற மாரி இருக்குது. இதுவும் கை கன்னத்தில் பிடிச்சிருக்கு. இது என்ன சொல்லுதுன்னா, நம்ம ஜெயித்தாலும் நம்ம கன்னத்தில் கை வச்சு நம்மளை பாராட்டிக்குவோம். நம்ம இந்த முகம் பாருங்கள் கீழே விழுவுற மாரி இருக்குது. அது கன்னத்தை வச்சு அந்த கன்னத்தை வச்சு கை பிடிச்சிக்குது. நம்ம தோத்தாலும் இல்லை எல்லாம் சரியாயிரும், திருப்பி ஏஞ்சி வரணும்னு சொல்லிட்டு இந்த முகம் எனக்கு சொல்லுது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. தேங்க்யூ.